நமக்கு கிடைக்கக்கூடியது சரியான நேரத்தில் எந்த தருணத்தில் கிடைக்கணும் ஒரு அமைப்பு. எதற்குள்ளேயும் அகப்படாமல், எதற்குள்ளேயும் கட்டுப்படாமல், எதற்குள்ளேயும் மன ஓட்டத்தை செலுத்திக் கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொள்ள அவர்தான் புகழ் தரும் கிரகம், அவர்தான் வாழ்க்கைக்கான வழியை தரும் கிரகம், அவர்தான் இருட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கிரகம், அவர்தான் மனதைரியத்தை கொடுக்கக்கூடிய. அரகரா சிவபெருமானும் ஆதிசேஷனும் ஐயம் விட்டு உண்டார. சத்து வேணும், வேகம் வேணும், துடிப்பு வேணும், தைரியம் வேணும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகங்களை பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது லக்னம் சீரீஸ். இந்த எபிசோட்ல தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ராசி நட்சத்திரங்கள் இதற்குன்னு ஒரு சிறப்பம்சங்கள் குணாதிசயங்கள்லாம் இருக்கு. நம்ம சேனல்ல நிறைய நம்ம பேசியிருக்கோம். லக்னத்துக்கும் இருக்கும் இல்லையா சார்? தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? தனுசு லக்னத்தினுடைய சிறப்பம்சங்களை பத்தி சொல்லுங்க. லக்னத்திற்கு குணாதிசயங்கள் பார்க்கணுமா அப்படின்னா, ஒருவர் பிறந்த ராசி மட்டும் இல்லாது, நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாது, அவர்கள் பிறந்த திதி, கரணம், யோகம், கிழமை எல்லாவற்றிற்குமே கிரகங்களுடைய அந்த தாக்கமும் அவங்களுடைய தொடர்புகளும் அவங்களுடைய மன அமைப்புகளும் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதுல பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம், வார பலன்கள் பார்க்குறோம், தின பலன்கள் பார்க்குறோம், மாத பலன்கள் பார்க்குறோம், ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி பார்க்குறோம், சனி பெயர்ச்சி பார்க்குறோம், குரு பெயர்ச்சி பார்க்குறோம். இதெல்லாம் ராசியை மையமாக வைத்து பார்த்துக்கிறோம். ஆனா பிறப்பு விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, வாங்கி வந்த வரம்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு இதுதான் கிடைக்கும்னு கொடுப்பனம் ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு கிடைக்கக்கூடியது சரியான நேரத்துல எந்த தருணத்துல கிடைக்கணும் ஒரு அமைப்பு இருக்குல்ல. ஐயா 40 வயசுக்கு மேல நல்லா இருப்பையா, சரி. 25 வயசு வரை நல்லா வாழ்ந்து அதுக்கப்புறம் கஷ்டப்படுவியா, சரி. ஆனா அற்ப ஆயிலா இருக்கியா, சரி. ஆக உங்களுடைய வாழ்க்கையில கடைசி வரையுமே ஒரு யோக திசையே இல்லப்பா, லக்கணத்துக்கு சரியா அமையலையா, லக்கணத்துக்கு பூரா 6, 8, 12 மறைஞ்சிருச்சியா அப்படின்னு பெரியவங்க ஜாதகம் சொல்லும் போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, அங்க போயிட்டு எனக்கு அஷ்டம சனி நடக்குது, 7.5 சனி நடக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க. பிறப்பு ஜாதகத்துல தசை நல்லா இருக்குல்ல, இதான் ராஜயோகம் நச்சுன்னு ஏறி உட்கார்ந்து இருக்குல்ல, லக்கணத்துக்கு அவன் சூப்பர் பார்க்கிறாரியா, லக்கணத்துக்கு அப்படியே குரு நல்லா இருக்கிறாரியா அப்படின்னு சொல்றதை கேள்விப்படுறோம். ஆக ஒருவருடைய ஜாதக அமைப்பு, விதி அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது லக்கணம், லக்னாதிபதி, லக்கணத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள். லக்கண அதிபதினா என்ன? ஹவுஸோட ஓனர் லக்கணாதிபதி, அந்த லக்கணத்தினுடைய ஓனர்னு அர்த்தம். அவர் நல்ல அமைப்புகள்ல இருந்தாருன்னா பில்டிங்கும் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்குங்க மாதிரி வாழ்க்கையும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எங்கேயாவது கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா திரும்பவும் திசையெல்லாம் பிரச்சனையா, நான் எதுக்கு பிறந்தேனே தெரியல, ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன், எந்த நிம்மதியும் இல்லை வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி. என்ன நல்ல திசைகள்லாம் வருது, ஆனா எனக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, சம்பாதிக்கிறேன், நிம்மதி இல்லை, எதுவுமே நல்லா இல்லை அப்படின்ற இந்த பிறவிலாம் எதுக்குன்னு பாருங்க அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றதையும் கேட்குறோம். அங்கே பார்த்தோம்னா மெயின் பிரதானமா லக்னாதிபதி வலுவில் இழந்திருப்பார், கொடுப்பனை இருக்காது. அப்ப லக்னாதிபதி மிக மிக முக்கியம். வாழ்க்கையில யாரும் நம்மளை கட்டுப்படுத்திடக்கூடாதுப்பா, ஒரு மாதிரி எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே ரொம்ப போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையா ஞானிகள், துறவிகள் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் இது மாதிரி நடந்துக்கிட்டா, செய்யற தொழில்ல இது மாதிரி நடந்துக்கிட்டா, யாராவது ஒரு கண்ட்ரோல் பண்ணா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டா, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தா, சுதந்திரத்தை விரும்புனா, சுதந்திரம்னா என்ன? தன்னுடைய மனம் தான் கட்டுப்பாட்டில் இருக்கணும், தன்னுடைய முடிவு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, எப்பயுமே முன்னோக்கி மட்டுமே தான் நான் யோசிப்பேன், ரிவர்ஸ்ல போக மாட்டேனா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, இதனால சில சாதகங்களும் இருக்கு, இதனால நிறைய பாதகங்களும் இருக்கு. இந்த சாதகங்களை சரியா லக்னாதிபதி அமைஞ்சிருந்தா அவங்க சிந்தனை முன்னோக்கி போன சிந்தனை முன்னோக்கியாவே இருக்கும். அந்த எப்படி சொல்றது, வில் அம்பு மாதிரி, அந்த அம்பு முன்ன மட்டும்தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும், அம்பை திருப்பி விட்டா தானே பின்ன போகும் அப்படின்ற மாதிரி இவங்க வாழ்க்கை ரிவர்ஸ்ல யோசிக்கவே மாட்டேன். ரிவர்ஸ்ல வந்தாலும் கூட முன்னோக்கி செயல்படக்கூடிய ஒரு தன்மை, ஒரு இடத்துல கட்டுப்பட்டா கூட அந்த இடத்த உடைச்சிட்டு வெளியில போகக்கூடிய தன்மை, இதெல்லாம் ஒருவரிடம் இருந்தால் அவர் தனுசு லக்னத்தில் பிறந்தவராக இருப்பாங்க. எதற்குள்ளேயும் அகப்படாமல், எதற்குள்ளேயும் கட்டுப்படாமல், எதற்குள்ளேயும் மன ஓட்டத்தை செலுத்திக் கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொள்ளக்கூடிய குணம் இருக்கிறது என்றால், அதனால நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. சுதந்திர பிரியர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அதனால நிறைய நன்மைகளும் உண்டு, பாதகங்களும் உண்டு. இரக்க சுபாவம் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆன்மீக உணர்வுகள் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒருத்தட்ட இருந்தால் அவங்க தனுசு லக்னம். இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, சில நேரங்களில் லக்னத்தினுடைய அமைப்பு முன்னையும் போகும், பின்னையும் இருக்கும்.
ஏங்க எனக்கு வந்து விருச்சக லக்னம் மாதிரி விழுகுதுன்னா தனுசுக்கு போகலை, வாக்கியத்தில் ஒரு மாதிரி வருது, திருக்கணிதத்தில் ஒரு மாதிரி வருது, எங்களோட பாம்பு பஞ்சாங்கத்தில் ஒரு மாதிரி வருது அப்படிம்பாங்க, சூரிய உதயத்தை பொறுத்து, பிறந்த இடத்தை பொறுத்து. அப்புறம் இல்லை எனக்கு தனுசெல்லாம் தாண்டிருச்சும்பாங்க, நான் 2 மணி நேரத்துக்கு தள்ளி பிறந்திருக்கேன், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், இந்த சந்தியில் நிற்கிதுங்க, கடைசியில் மகரத்துக்கு போயிருச்சுங்க அப்படிம்பாங்க. அப்போ மகரத்துடைய குணாதிசயம் வேற, விருச்சகத்தினுடைய குணாதிசயம் வேற, தனுசோடைய குணாதிசயம் வேற. இந்த குணங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த லக்னத்தில் தான் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்காக அந்த குணாதிசயங்களை சொல்கிறோம். அப்போ இது குணாதிசயத்துக்குள்ள வந்துடலாம். அடுத்து இந்த கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நவகிரகங்கள் அரகரா சிவபெருமானும் ஆதிசேஷனும் ஐயம் விட்டு உண்டார் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானே யாசகம் வாங்கி வாழ்ந்த காலங்கள் உண்டு அப்படின்னு இருக்காங்க. பரமசிவன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துச்சியா, அன்னை ஒரு காடு, தம்பி ஒரு காடு, அப்பா ஒரு காடு, அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ராமன் லட்சுமணன் அவங்க வந்து வனவாச சஞ்சாரம் போனாங்க, ராமபுரான் போனாருன்னு சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொரு தெய்வங்களுக்கே சில சோதனை காலங்கள் கிரகங்கள் அங்கங்க உட்காரும் போது கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக நம்ம ஜாதகத்துல நம்ம லக்னத்திற்கு யோகம்லாம் கொடுக்குற ஆள் யாரு, எங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய தசை எப்போ வரப்போகுது, அவங்க நம்மளை பார்க்குறாங்களா, நம்ம யோகாதிபதிகளோட தொடர்புல இருக்காங்களா, எந்த வீட்டை பார்க்குறாங்க, 12 பாவகம், உடல் உயிர் தனபாகம், முயற்சி பாவம், சுகபாவம், மாதுர்பாவம், புத்திரபாவம், கலத்திரபாவம், ரோகபாவம்னு சொல்றாங்கல்ல, ஆயுள் பாகம்னு சொல்றாங்கல்ல, பாக்கிய பாகம்னு சொல்றாங்கல்ல, தொழில் பாகம்னு சொல்றாங்கல்ல, லாபம்னு சொல்றாங்கல்ல, இல்லற சுகம்னு சொல்றாங்கல்ல, பயணங்கள்னு சொல்றாங்கல்ல, யோகாதிபதிகள் இந்த 12ஓட எங்க தொடர்புல இருக்கோ அது சார்ந்த எண்ணங்கள் தாங்க வரும், அது சார்ந்த தொடர்புகள் தாங்க அமையும், அது சார்ந்த சூழ்நிலையில தாங்க வாழ்வாங்க. ஆக லக்னாதிபதி மிக மிக முக்கியம். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய 3 பேர் சரியான அமைப்புகளில் இருந்தால் அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமான ராஜயோகத்தை கண்டிப்பா அனுபவிப்பாங்க. தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள்னா என்னென்ன? ராஜயோகம் அப்படின்னு சொல்றதை விட அந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சாதாரண யோகம் இருந்தாலே போதுமியா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை ஒரு மத்தியம வயதிலேயே உணர்த்தி விடுவார் ஒருவர், அவர்தான் குரு பகவான். சரியான குரு, சரியான வழிகாட்டி, சரியான ஆசான், சரியான அமைப்புகள், ஃபாலோவர்ஸ், நான் இவரெல்லாம் அந்த மாதிரி ஒரு நடத்தையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒழுக்கம், 4 பேருக்கு கூட இருக்கும்போது மட்டும் ஒழுக்கம் இல்லைங்க, தனியா இருக்கும்போது நான் ஒழுக்கமா இருக்கிறேன், என்ன ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த பரம்பொருளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணாதிசயங்களை கொடுக்கிறது என்று சொன்னால் அது தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அதுக்கப்புறம் நல்ல ஆயுள், தேஜஸ், நல்ல பேச்சுக்கள், நல்ல தெய்வ பக்தி, தரிசனம், கோவில்கள் அதிகம், இதெல்லாம் ஒருத்தருக்கு அமையுது அப்படின்னு சொன்னா தாயாருடைய உதவி, தாயாருடைய அனுகூலம், நல்ல வீடுங்க, கோவிலுக்கு பக்கத்துல வீடு, தெய்வ தரிசனங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய இடத்துல, ஆலயத்தினுடைய மணி ஓசை கேட்கக்கூடிய இடத்துல வீடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு நல்ல அமைதி இருக்குங்க அப்படிங்கிறது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குங்க, எப்போ போனாலும் எங்க வீட்டில் வந்து எந்த குறையும் இருக்காதுங்க, யார் வந்தாலும் சாப்பிட்டு போலாங்க அப்படிங்கிற ஒரு இரவல், அந்த தொண்டு உள்ளம், அப்புறம் ஒரு வாகன வசதிகள், ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கிற பாக்கியம், இதெல்லாம் ஒருவருக்கு சரியா அமையணும் அப்படின்னு சொன்னா தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி குரு. ஏன் அப்படி சொல்றோம்னா ஆயுளுக்கும் அவர் தான் லக்னாதிபதியா வர்றாரு, சனி பகவானுடைய நிலையை பொறுத்து. குணாதிசயங்களுக்கும் அவர் தான் முக்கியமான ஒருத்தரா வர்றாரு. 4ஆம் இடத்திற்கும் குரு வர்றதுனால வீடு வச்சுக்கிறது, வாகனம் வச்சுக்கிறது, சுகங்களை அனுபவிக்கிறது, தாயாருடைய நலன் அனுபவிக்கிறது, வித்தைகள் கற்கிறதுக்கு குரு, ஒரு குரு மூலியமா ஒரு உபதேசம் கிடைக்குது, அவர் வாழ்க்கை மாறுதுங்க, குருவோட தீட்சை கிடைக்குது, அவங்க வாழ்க்கை மாறுதுங்க, ஒரு வித்தை அவரை காப்பாத்துதுங்க, வாழ்க்கை மாறுதுங்க, ஞானம் அவற்றை தொடங்குதுங்க, வாழ்க்கை மாறுதுங்க, உபதேசம், சரியான உபதேசம் பண்றாருங்க, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குதுங்க அப்படின்னு சொன்னால் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் சரியான அமைப்புகளில் உட்காரணும். அதுலயும் அந்த குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்துருந்தா நிறைய யோகங்கள் குருவுக்கு உண்டு. அதுல ஹம்ச யோகம் அற்புதமான யோகம், தனுசு லக்னத்துக்கு சூப்பராக வேலை செய்யும். ஆனா அது கேந்திரத்தில் அமரும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்குமா, சில கிரக சேர்க்கைகளோட இருக்கும் பொழுது கொடுக்காது. லக்னாதிபதியாக வர்றதுனால மேக்சிமம் கெடுத்துட மாட்டாரு. தனுசு லக்னத்திற்கு குரு பகவான் சந்திரனுக்கு கேந்திரங்கள்ல, ராசிக்கு கேந்திரங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறார் சொன்னா கெஜகேசரி யோகம், இது நல்ல யோகம். தனுசு லக்னத்திற்கு குரு ராகுவோட இணைகிறார், கரும்பாம்பு கேந்திர கோணம் அத்தளத்தோன் சுபரை கூட ஐயன் சேர்ந்துட்டார், கண்ணுற்றார், பார்த்துட்டார். குமரனுக்கு அனுதினமாம் சிவசிவா கிளறி யோகம். ஆக இந்த மாதிரி குரு பகவான் தனுசு லக்னத்திற்கு மிக மிக முக்கியமான பிரதான கிரகம். நல்ல இடங்களில் இருந்தால் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மதிப்பு, சுய ஒழுக்கம், வாழ்க்கை முன்னேற்றம், தனம், பிராப்தி, அந்தஸ்து, குடும்பம், தாயார் நலன், வித்தை, உயர்கல்வி சூப்பரா கிடைக்கும்.
தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய அடுத்த கிரகம் எது சார்? தனுசு லக்னத்தை சொல்றதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குறியீடுகள், சின்னங்கள் சொல்றோம். அதுல தனுசுக்கு கொடுக்கப்பட்டது வில் அம்பு. ஒரு குதிரையில அப்படியே பாதி பாதி மிருகம் பாதி மனித உடல் அப்படின்ற மாதிரி இருக்கும். வில்லம்பு இருக்கு அந்த இடத்துல. இது என்ன, ஒரு முன்னோக்கி பாயக்கூடிய ஒரு தன்மை. இதற்கு என்ன வேணும்? சத்து வேணும், வேகம் வேணும், துடிப்பு வேணும், தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், விடாமுயற்சி வேணும். எல்லாத்தையும் இழந்தாலும் எங்க போனாலும் அங்க நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மை, சூழல் அமையணும். அங்க பூர்வ புண்ணியத்தின் பலனா சில தொடர்புகள், நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு கிடைக்கணும், மாற்றங்கள் அமையணும். அப்படின்னு சொன்னா அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதி, இதெல்லாம் புண்ணியம் பண்ணீங்க, அதனால இந்த மாதிரி பிறந்தீங்க, இதெல்லாம் புண்ணியம் பண்ணீங்க, அதனால இந்த நல்லோர்களுடைய நட்பு கிடைக்குது, இதெல்லாம் புண்ணியம் பண்ணீங்க, இவங்களுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் புண்ணியம் பண்ணீங்க, இவங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க, அவங்க ஏதோ உங்க மேல கருணை காட்டுறாங்க, இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் வெளியூர் போகும்போது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. சொந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை விட ஒரு இடமாற்றம் செய்து அங்கே சில அமைப்புகள் சரியாக அமைந்தால் பூர்வ புண்ணியாதிபதி நல்லா இருக்கிறார்னு அர்த்தம். தனுசிற்கு 5க்கு அதிபதி செவ்வாய் நல்லா இருந்தா ஆற்றல் வரும், வேகம் வரும், தைரியம் வரும், கோபம் வரும், வைராக்கியம் வரும், வெறுப்பு வரும், அதே நேரத்தில் காரியம் சாதிக்கும் குணம் வரும். பூமி, சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, சகோதர வழி உறவுமுறைகள் இல்லை என்றாலும் சகோதரரை போன்று பழகக்கூடிய நல்ல நட்பு கிடைக்கும். 4 சென்ட் இடம் வாங்கியிருந்தால் கூட நச்சுன்னு வாழ்க்கை அமையும், வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும், பூமி அமையும். உடல் தேக வலிமையோடு இருக்கும், தைரியம் இருக்கும், யார் விட்டுட்டு போனாலும் வாழ்வண்டாங்கிற விடாமுயற்சி இருக்கும். ஆக செவ்வாய் பகவானுடைய பலம் சரியாக இருந்தால் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகமே. அதுல ஜோதிட நுணுக்கத்துல சொல்றாங்க 12ஆம் இடங்கிற விரையாதிபதியாகவும் வர்றாரு. அளவுக்கு மீறிய செலவுங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு 4 தடவை செலவு பண்ணி செய்யறது, சிம்பிளா முடிக்க வேண்டிய காரியத்தை வளவளன்னு இழுத்துக்கிட்டு நிறைய செலவு பண்றது, தேகம் கெட்டு போறது, உடல் ஆரோக்கியத்தினால செலவுகள் அதிகம் கொடுக்கறது, வெளி இடத்துல போய் நிறைய பணத்தை விரயம் பண்றது, அலைச்சல் திருச்சலான ஒரு வாழ்க்கையை சந்திப்பது, இது விரையாதிபதி கொடுப்பார், இல்லைன்னு இல்லை. ஆனால் சாதக அலங்காரத்துல என்ன சொல்லப்படுது, உத்தரகாலாமிரதத்துல என்ன சொல்றாங்க, எப்பயுமே நம்ம ஒரு ஜோதிட நுணுக்கத்தை எடுத்துக்கும் போது நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச மூல நூல்கள்ல அப்படியே அழகா சொல்லியிருக்கிறாங்க, புலிபாணி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஆக பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் விரைய ஆதிபத்திய பலனை அதிகமாக செய்வதில்லை. 5ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கின கிரகம் மேக்சிமம் நீ நல்லா இருக்கிறதுக்கு என்ன விரயமோ சுப விரயமோ அந்த விரயம் கூட ஒரு சுகமா சந்தோஷமா ஏகாந்தமா வேற யாருக்கே செலவு பண்ணேன் அப்படின்னு சந்தோஷமா செலவு பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை கொடுப்பவர் விரையாதிபதி. சுக விரையாதிபதியா வச்சுக்கலாம் அவர். அதனால செவ்வாய் தனுசு லக்னத்திற்கு 2ஆம் திற ராஜயோகாதிபதி இருக்க வேண்டிய இடத்துல சரியான அமைப்புகளில் இருந்தால் தனுசிற்கு செவ்வாய் பகவானால அங்காரகனால வாழ்வு உண்டு. கூடுதல் ஒரு தகவல் என்னன்னா, ஒருவருடைய ஜாதக அமைப்புல லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய அமைப்புக்கு கொண்ட காதிக்க கிரகம் தான் தெய்வ வழிபாட்டிற்கான கிரகம். அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பில் மேல் உங்களுக்கு ஈடுபாடு வரும். 5ல சூரியன் இருக்கிறாரா சிவபக்தன், சந்திரன் இருக்கிறாரா அம்பாள் பக்தர், செவ்வாய் இருக்கிறாரா முருக பக்தர், சனி இருக்கிறாரா கருப்பண சுவாமி ஐயப்பன் போன்ற வழிபாடுகள் கொண்டவர்கள், ராகு கேது இருக்கிறாங்களா பிற மத ஈடுபாடு, சுக்கிரன் இருக்கிறாரா வைணவ தெய்வம் மகாலட்சுமி ஈடுபாடு. ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் 5ஆம் இடமும் 12 லக்னக்காரர்களுக்கும் 5ஆம் இடத்தை பொறுத்து தான் தெய்வத்தையே நம்ம தேர்வு பண்றோம், நம்மள தெய்வம் தேர்வு பண்றாங்க. ஸோ அந்த குடுப்பனையில் தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயினுடைய முருகன் அருள் அவர்களுக்கு இருக்கிறதுனால அந்த முருகனையும் அவங்க வழிபாடு பண்ணணும். நான் கூட 12 லக்னத்திற்கான தெய்வ வழிபாடுகளை அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆக யோக கிரகத்தில் 2வது தரமாக வருவது செவ்வாய் பகவான். தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் அடுத்த கிரகம் எது? எப்பயுமே கிரகங்களுடைய அமைப்பு அந்த திரிகோணம் ஒண்ணு நட்சத்திரங்கள் இறங்குறது கூட பாருங்களேன். அஸ்வினி மகம் மூலம், அஸ்வினி மேஷம், மக சிம்மம், மூலம் தனுசு, அப்புறம் பரணி, அப்படி பூரம் பூராடம், அப்படி அந்த நட்சத்திரங்களே திரிகோண அமைப்புகள்ல வரும். ஒரு லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதினு பிரிக்கிறாங்க. தனுசிற்கு 9ஆம் அதிபதி யார்? தனுசு லக்னத்திற்கு சூரிய பகவான். சூரியன் நல்லா இருந்தா என்னெல்லாம் கிடைக்கும்? அப்பா வழி உறவு முறைகள் நல்லா இருக்கும், அப்பா நல்லா இருப்பாரு, தேக பலன் அதிகரிக்கும், மன தைரியம் வரும், ஒரு வெளிச்சம் வரும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும். அரசாங்க பதவிகள், அரசு அனுகூலங்கள், அரசியல்வாதிகள் தொடர்பு, மக்கள் தொடர்பு, எங்க போனாலும் மாலம் மரியாதை, மக்கள் கூட்டத்துக்கு பின்னாடி நீங்க போக வேண்டியதில்லை, உங்க பின்னாடி கூட்டம் தானா வரும்.
உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு கௌரவப்பட்ட வாழ்க்கை இருக்கு. குருனா பெரிய மனுஷன். அந்த பெரிய மனுஷன் எப்ப பேர் வாங்க முடியும்? தானா வீட்டுக்குள்ள இருந்தா பேர் வாங்க முடியுமா? சபைக்கு வந்தா, வெளி உலகத்திற்கு வந்தா, வெளியில் தெரிந்தால், அந்த வெளியில் தெரியப்படுத்துவது சூரியன். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் வெளிச்சத்தை கொடுக்கிறார், வாழ்க்கைக்கான வழியை கொடுக்கிறார், இருட்டடைந்த வாழ்க்கைக்கு சரியான பாதையை காட்டுறார். போற போக்கு தப்பா இருந்தாலும் தசை திருப்பி சரியான இடத்துக்கு எடுத்துட்டு வர்றார். ஏன் நீ செய்யறது தப்பியான்னு உணர்த்துறார், புரிய வைக்கிறார், ஆளுமை செலுத்துறார், ஆளுமையை உருவாக்குறார். சரியான ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுடைய தயவு இருந்தா நிர்வாகத்திறன் அவங்கள்ட்ட தானா வரும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தானா வரும். அந்த சூரியனுடைய பலம் நல்லா இருந்தா, அவங்களுக்கு சிறப்பா இருந்தா, கண் பார்வை, நேத்திரம் சூரிய பகவானுடைய அமைப்புகளுக்குள்ள வந்துருது. சிவ வழிபாடு, தெய்வ தரிசனம். நிறைய தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பொது சேவை, கோவில், ஆன்மீகம், இறைப்பணிகள் செய்யறதுக்கு காரணமே அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்குங்க. இந்த ஜோதிடத்துல சிவராஜ யோகம்னு சொல்றாங்க. சூரியனுக்கு கேந்திரங்கள்ல குரு, குருவுக்கு கேந்திரத்துல சூரியன், ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரமா பார்த்துக்கிறது, சூரியன் குரு இணைவு ஏற்படுறது. சரியா? இதனால குரு பாதிக்கப்படுவாரா? யோகம். எப்பயுமே தனுசு லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி லக்னாதிபதி சேர்ந்தா யோகங்க. செவ்வாயும் நல்ல இடத்துல இருந்தா 5, 9 லக்னம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல ஜோதிடத்துல ஒரு நுணுக்கம் இருக்கு. ஒவ்வொரு லக்னத்திற்கு தன கர்மாதிபதி யோகம்னு ஒண்ணு இருக்கு. கோடி கணக்குல பணம் வச்சுட்டு என்ன செய்யறது தெரியாம இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் தன கர்மாதிபதி யோகம். ஒவ்வொரு லக்னத்திற்கு பணமே இல்லைனாலும் அதை கடைசி வரை அந்த புகழோட வாழ்றாங்கல்ல, அது தர்ம கர்மாதிபதி யோகம். ஆக அந்த லக்னத்திற்கு தன கர்மாதிபதி யோகத்தையும் தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். தனுசிற்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல சூரியன் முக்கியமான கிரகம், 9ஆம் அதிபதி ஆகிறார். அவருடைய பலம்தான் ராஜயோகம். அவர் தான் புகழ் தரும் கிரகம், அவர் தான் வாழ்க்கைக்கான வழியை தரும் கிரகம், அவர் தான் இருட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கிரகம், அவர் தான் மனதைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அவர் தான் தந்தையினுடைய புகழை நிலைநாட்டக்கூடிய கிரகம். பாரம்பரிய குலப்பெருமையை காப்பதற்கு தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கு அடுத்த நிலையாக சூரியனும் சிறப்பாக இருந்தால் இவங்க செய்த புண்ணியம் எங்க போனாலும் கூடவே வரும். நிழல் போல காத்து நிற்கும், சூரியன் போல எதிரிகளை சுட்டரிக்கும். ஆக தனுசிற்கு சூரியன் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சிலர் சொல்வது உண்டு, சூரிய பகவானுடைய திசையில நான் நல்லா இல்லை, அதோட யோக கிரகங்கள விதி எனக்கு ஒத்து வரலன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த தனுசு லக்னத்திற்கு சூரிய பகவான் ராகு கேது தொடர்பு ஏற்பட்டு தசையை நடத்துறார். தனுசு லக்னத்திற்கு சனி பகவானுடைய தொடர்பு ஏற்பட்ட தசை நடத்துறாருன்னா கொஞ்சம் பலன்கள்ல வித்தியாசம் இருக்கு. அது சுய ஜாதகத்தை பார்த்தா தான் அந்த அமைப்புகள்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு சூரிய பகவானுடைய தசை வரலைனாலும் அவருடைய புத்தி, அவருடைய நட்சத்திர காலிலே நிற்கக்கூடிய கிரகங்கள். இப்ப என்ன, சூரியனுடைய நட்சத்திரம் யாரு? கிருத்திய, உத்திரம், உத்திராடம். இவருடைய நட்சத்திர சாரத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் நல்ல ராஜயோகங்களை தனுசு லக்னத்திற்கு சரியான அமைப்புகளில் இருந்தா கண்டிப்பா கொடுக்கும். தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மற்ற கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கும்? நிச்சயம். இப்ப நம்ம நேயர்களுக்கு தெரியும், ஆயில சொன்னீங்க, அதுக்கப்புறம் வீடு வாசலை சொன்னீங்க, அதுக்கப்புறம் புகழ்னு சொன்னீங்க. இதுக்கிடையில திருமண வாழ்க்கையை யார் கொடுப்பா? படிப்பை யாரையா கொடுப்பா? அடிப்படை கல்வியை யார் கொடுப்பா? காசு யார் கொடுப்பா? எடுக்கிற முயற்சியை ஜெயிக்கிறதுக்கு யார் கொடுப்பா? மன வாழ்க்கை, காதலில் ஜெயிப்பனா நான், அல்லது காதலிச்சேன் கல்யாணம் பண்ணேன் வாழ்க்கையில ஜெயிப்பனா? இப்படிலாம் சில சந்தேகங்கள் வரும். பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குமா, சொத்து சேருமா, எல்லாம் இருக்கு, அனுபவிக்க முடியல அப்படின்னா மற்ற கிரக அமைப்புகள் இருக்கு. சனி பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், இவங்க என்ன ராசியில பிறந்தாங்க? தனுசு லக்கணம் சரிதாங்க, உங்க ராசி என்ன, அந்த ராசியை பொறுத்து உங்களுடைய குணங்கள் டியூன் ஆகிட்டே இருக்கு. ராசிக்கு கோச்சார கிரகங்கள் நடந்துகிட்டே இருக்கு, லக்னத்திற்கு அதை பேஸ் பண்ணி கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லும்போது இந்த மற்ற கிரகங்களை எல்லாம் கவனிக்கணும். இது எல்லாத்தையும் இவங்கெல்லாம் ஒரு பங்கு கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடு அப்படின்னு சொல்றதுக்கும், அவங்கெல்லாம் கொடுத்ததை கொடுக்க விடாம தடுக்கிறதுக்கும், அல்லது அவங்க கொடுப்பதை மிகைப்படுத்தி கொடுப்பதற்கும், குரு பகவான் சரி நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஜாதகனை ஒரு வாழ்க்கையில உயர்த்தி நல்ல ஒரு கொடுப்பனையை கொடுப்போம்னு நினைக்கும் போது எங்கேயாவது சரியில்லாத அமைப்புகளில் ராகு இதெல்லாம் உட்காந்துருந்தா வேணாம் போதும் அப்படின்னு தடுத்து நிறுத்துற சக்தியும் நிழல் கிரகங்கள்கிட்ட, ராகு கேது பகவான்கிட்ட, சாயா கிரகங்கள்கிட்ட உண்டு. ஸோ மற்ற கிரகங்களான சனி பகவான், புதன் பகவான், சுக்கிரன் அவங்களுடைய அமைப்பு எப்படிங்கிறத பாற்றோலையும், நிழல் கிரகங்கள் நிகழ்த்தும் விளையாட்டு, இதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் பார்ட் 3லையும் நேயர்களுக்கு அற்புதமான
ஒரு பதிவாக கொடுக்கலாம். கண்டிப்பா. தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க. மற்ற கிரகங்கள் என்ன நிலையில இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ட் 2ல பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க. ராகு கேது கிரகங்களை பத்தியும் நம்ம விரைவிலே பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, தனுசு லக்னத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகங்களை பத்தி இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.